அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ஆஸ்ட்ரோ. அனைவரும் சிறப்போடு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ நரசிம்ம பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய ஒரு பதிவு ஜோதிட பதிவு, முக்கியமான பதிவு. நிறைய மக்களுக்கு தெரியாத பதிவும் தெரிஞ்சிக்க கூடிய சூழ்நிலையில் இல்லாத ஒரு பதிவு. இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஏன் அப்படின்னா, நட்சத்திர வரிசையில் ஒரு வகையான நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்குது. அது என்ன நட்சத்திரம் அப்படின்னா, சந்திரனிலிருந்து நமக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருக்கும். அந்த சந்திரன் இருக்கிறது தான், எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குதோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம், எல்லாருக்குமே இது காமன். 22வது நட்சத்திரமாக வரக்கூடியது வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வைநாசிகம் அப்படின்னாலே வதை, அதாவது கஷ்டம், துன்பம், கொடுமை அனைத்தையும் செய்யக்கூடியது இந்த வைநாசிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த வைநாசிக நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தசாவோ புத்தியோ நடத்துச்சுன்னா ஒரு மனிதனை வச்சு செஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தின் உச்சத்துக்கு கொண்டு போவோம். உதாரணத்துக்கு பாவக அடிப்படையில் பார்க்கறதா, இல்லை காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பார்க்கறதா, இல்லை ராசி அடிப்படையில் பார்க்கறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த பாவகத்துக்கு உரிய காரகத்தை ஒரு கிரகம் அந்த பாவகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ராசியில் இருந்தாலும் சரி, எப்படி வச்சுக்கிட்டாலும் அந்த வைநாசிகம் அப்படிங்கிறது பெரிய தொந்தரவு, பெரிய தொல்லையை கொடுத்து விட்டு தான் செல்லும். எப்படி அப்படின்னா, நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது 22வது நட்சத்திரத்தை பொருத்தம் போட மாட்டோம். இது தாரா பலனில் நட்சத்திர பலன் பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயமா ஜோதிடத்தில் இருக்குது. தாரா பலனத்தில் 22வது நட்சத்திரம் பொருந்தாத நட்சத்திரம். 22 போட்டோம்னாமே சப்போஸ் முடியல, எங்களுக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இந்த மாப்பிள்ளை தான் வேணும், எப்படியாவது சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சரி பரவாயில்ல, மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது, கட்டங்கள்லாம் நல்லா இருக்குது, ராசி நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பொருத்தம் இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பொருத்தம் போட்டு நினச்சிட்டோம்னா, அது எப்போ வேலை செய்யும்னா, தசா புத்தி நடந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரிவினையை ஏற்படுத்தி விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய்விடும். இப்படியெல்லாம் நடக்கும் நிறைய. அதாவது ஒரு உதாரணத்துக்கு 7ஆம் பாவகத்தில் இருந்து ஒரு கிரகம் வைநாசிக நட்சத்திரத்தில் இருந்து அந்த கிரகம் தசா புத்தி நடத்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள் கட்டாய பிரிவை ஏற்படுத்தும். ஸோ இதிலிருந்து எப்படி விடுவிக்க முடியும், எப்படி நம்ம விடுதலை ஆகலாம், எப்படி நம்ம இதிலிருந்து விலகி இருக்கலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த கிரகங்களை புரிந்து கொண்டு, கிரகங்களுடைய தன்மையை புரிந்து கொண்டு, அந்த கிரகங்களோடு அட்ஜஸ்டபிளாக வாழ பழகிக்கிட்டால் மட்டும்தான் இதிலிருந்து நம்ம விடுதலையாகலாம். ஒவ்வொரு வைநாசிக நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோவில்கள் இருக்குது, பரிகார ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடியது. அந்த காலத்திலே நம்மளுடைய முனிவர்கள் நமக்கு வழிகாட்டி விட்டு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. வைநாசிக நட்சத்திரத்துக்கு 27 நட்சத்திரத்துக்கும் 27 கோவில்கள், வைநாசிக நட்சத்திரத்துக்குன்னு கோவில்கள் இருக்குது. இந்த கோவில்களில் போய் வழிபடலாம், ஆனால் நம்ம செய்ய முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா எப்போ என்ன செய்யும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. உங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் அருகில் உள்ள ஜோசியரை போய் பார்த்து, வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குதாங்க, இது எனக்கு எந்த நட்சத்திரம், இது தசாபுத்தி நடத்த இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு எளிமையான விஷயம்தான். எல்லாருமே இதெல்லாம் சொல்லுவாங்க, பார்த்து சொல்லிவிடுவாங்க. ஈஸியாக சிம்பிளான விஷயம்தான், பார்த்து சொல்லிவிடுவாங்க. நீங்களே கூட கண்டுபிடிக்கலாம். 27 நட்சத்திரம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அந்த வைநாசிக நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தாலே போதும். எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா தப்பிச்சோம் அப்படின்னு அர்த்தம். ஏதேனும் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது தசாபுத்தி காலங்களில், தசாநாதன் வேற கிரகமாக இருந்தாலும் புத்திநாதன் எப்பயாவது அந்த புத்தி வந்துரும்ல, 9 கிரகங்களும் அந்த புத்தி வந்துரும்ல, அப்ப அந்த புத்தி வேலை செய்யும் போது சரியான அடியை அடித்து விட்டு சென்று விடும். அந்த வைநாசிக நட்சத்திரம் எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில கிராஸ் பண்ணுதோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வைநாசிகம்ங்கிறது. என்ன செய்யும் அப்படின்னா,
கணவன் மனைவியாக இருந்தால் பிரித்து வைத்துவிடும். இது 7ஆம் இடம் 2ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்ததுன்னா. 3ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்துச்சுன்னா சகோதர உறவை பிரித்து வைத்துவிடும். 4ஆம் இடத்தோடு தொடர்பு இருந்தால் தாய் உறவையும் சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கலையும் இந்த வைநாசிகம் கொடுத்து விட்டு சென்றுவிடும். 5ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்ததுன்னா பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய பரம்பரை, பூர்வ புண்ணியம், தாத்தா வழி இந்த உறவுகளை எல்லாம் பிரித்து அந்த இடத்துல வில்லங்கத்தை கொடுத்து விட்டு சென்றுவிடும். 6ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்துச்சுன்னா நாம வேலை செய்ய போற இடத்துல வம்பு, வழக்கு, கடன், நோய் இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த தசாபதி காலங்களில் பெரிய அளவில் இது வளர்த்து விட்டு போய்விடும். 7ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்துச்சுன்னா நம்ம கலஸ்தர ஸ்தானம்னு சொல்லக்கூடியது கணவன் மனைவி உறவை பிரித்து விட்டு சென்றுவிடும். 8ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்தால் வைநாசிக நட்சத்திரம் 8ஆம் இடத்தோடு தொடர்பு நம்மளுடைய உறவை பிரித்து விடும். கணவன் மனைவி உறவை பிரித்து வைத்து விடும். ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து விடும். அப்படியே ஒரு அமைப்பது. 9ஆம் இடத்தோடு தொடர்பு இருந்ததுன்னா தந்தை வழி உறவுகள், தந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தந்தை வழி உறவுகள், குலதெய்வ வழிபாட்டை சீர்படுத்திவிடும். 10ஆம் இடத்தோடு தொடர்பு இருந்துச்சுன்னா தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடம் கர்மஸ்தானம். தொழிலை நடத்த விடாமல் சென்றுவிடும். தொழிலில் பெரிய அளவில் இழப்பை ஏற்படுத்திவிடும். அந்த 10ஆம் இடத்தோ கிரகமோ 10ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்துச்சுனாவே தொழில் சார்ந்த விஷயத்தில் நம்மளை அலைக்கடித்து ஒரு சின்ன பின்னமாக்கிவிடும். 11ஆம் இடத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா லாபத்தை கண்ணிலேயே காட்டாது. உழைப்பை மட்டும் போடுவோம், லாபம் எங்கே போகுதுன்னு தெரியாது. இந்த வைநாசிக நட்சத்திரம் வேலை செஞ்சதுன்னா 12ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்துச்சுன்னா தூக்கம் கெட்டு போகும். நிம்மதி இல்லாமல் தூக்கமாக இருக்கும். இரவில் தூக்கம் வராது. அந்த மாதிரியான சில சங்கடங்களை கொடுத்து விட்டு சென்று விடும். சில பேர்த்துக்கு தூக்கமே இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்கிறேன், ஆரோக்கியம் இல்லை, தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் 12ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்கும்போது 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் வேலை செஞ்சதுன்னா தூக்கம் கெட்டு போகும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன், கிரக பலன், பாவக பலன், இப்படி நிறைய விஷயத்தை இந்த வைநாசிக நட்சத்திரம் செஞ்சு விட்டு போகும். அதனால இந்த வைநாசிகம் இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு, வைநாசிகம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு வைநாசிக நட்சத்திரம் இப்போ தசா புத்தி நடத்துதா, மேக்சிமம் தசா புத்தி காலங்களில் இது வேலை செய்யும். கோச்சார கிரகம்னு சொல்லக்கூடியது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துல கோச்சாரமும் வேலை செய்யும். கோச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா வருட கிரகங்கள், மாத கிரகங்கள் கூட ஒரு மாதத்துல கடந்து போயிட்டுடும். இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுக்கள், குரு இந்த மாதிரியான கிரகங்கள் வைநாசிக நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரத்துல அந்த கிரகம் பயணிக்கும் போது, அந்த கிரகம் எந்த கிரகம் அந்த இடத்துல பயணிக்குதோ அது சார்ந்த காரகத்துவத்தை ரொம்ப கெடுபலனை கொடுத்து விட்டு சென்று விடும். நான் நல்லா தாங்க இருந்தேன், குரு தாங்க எனக்கு நல்ல கிரகம் தாங்க தசா நடத்துது, நல்ல கிரகம் தாங்க எனக்கு குரு சுபருங்க, எனக்கு 5க்கும் 7க்கும் உடையவருங்க குருங்க, நல்ல பாவக கிரகங்க, நல்லா தாங்க தசா நடத்துது, நல்ல கிரகம் தசா நடத்துது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது வைநாசிகமாக இருந்துச்சுன்னா உண்டு இல்லை அப்படின்னு, ஏங்க எனக்கு குரு தசா நல்லாவே இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, அது வைநாசிகமாக இருந்ததுன்னா ரொம்ப அவங்கள வச்சு செஞ்சு விட்டு போயிடும். இதுதான் வைநாசிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு நட்சத்திரம் பல பிரச்சனையை கொடுக்கக்கூடியது, பல பேர் கஷ்டத்துக்கு ஆளாகக்கூடியது, அவங்களுக்கு தெரியாமலே கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த வைநாசிக நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் பயணிக்கும் போது அவங்க படும் அவஸ்தை தான் அவங்களுக்கு தெரியாமலே இந்த அவஸ்தையை கொடுக்கும். ஒரு நல்ல அருகிலுள்ள ஜோதிடரை பார்த்து வைநாசிக நட்சத்திரம் எனக்கு தொடர்புல இருக்குதா இப்ப இல்ல தசாபத்தி அது சம்பந்தப்பட்டு வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தா போல ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்கும். இந்த வைநாசிக நட்சத்திரத்துக்கு உரிய கோவில்கள் பற்றி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. அந்த லிஸ்ட் இதுக்கு டைம் பத்தாது சொல்றதுக்கு. அடுத்த பதிவுல எந்த நட்சத்திரத்துக்கு எந்த கோவிலுக்கு போனா தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முழுமையாக உங்களுக்கு சொல்றேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இதுபோல நிறைய பதிவுகள், ஜோதிடம் சார்ந்த பதிவுகள். கர்ம அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கர்ம நட்சத்திரம் 12 ராசிக்கும் ராசியில ஒரு ராசிக்கும் ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்குது. ஒரு ராசியிலும் உள்ள கர்ம நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்துச்சுன்னா அதுவுமே வைநாசிக நட்சத்திரத்துக்கு ஈக்குவலா அதுவுமே சில கர்ம விஷயங்கள், சில கெட்ட விஷயங்களை செய்துவிட்டு போகும். இது சார்ந்த பதிவும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.